இந்த பக்கம் குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடுகு கடலைப்பருப்பையும் போட்டு அது பொரிஞ்சோடனே பச்சை மிளகாவும் தூக்கி போட்டேன். அவங்க பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் தூக்கி போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் போட்டாச்சு. அப்படியே நல்லா எடுத்து நல்லா வதக்கிடுச்சு. நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கணும். அவங்க வதங்கணும்னு கொஞ்சோண்டு தக்காளியும் தூக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி தூக்கி வெட்டி போட்டுறணும். இதுலேயும் நல்லா வதக்கி விட்டுடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் எல்லோரையும் நல்லா வதக்கணும்னு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் வேக வச்சு, அதையும் தூக்கி அதில் போட்டுடணும். உருளைக்கிழங்கை தட்டிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றது இல்லையா, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை இதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் 10 நிமிஷம் இந்த குருமா ரெடிங்க. அதுதாங்க நல்லா கொதிச்சிடுச்சு.